இந்த விழா நாயகன் இமானை பற்றி எனக்கு என்ன புரிதல் உள்ள ஒரு இசையமைப்பாளர். என்னுடைய குணம் அறிந்து எனக்கு என்ன தேவையோ என்னுடைய உணர்வு அறிந்து எனக்கான இசையை சரியான விகிதத்தில் பாடலாகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், ரொம்ப கம்ப்ளீட்டாக எனக்கு பண்ணி கொடுக்குற ஒரு இசையமைப்பாளர். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கவிஞர் யுகபாரதி அவர்கள் ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அவர் அதிக புத்தகங்கள், நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமாக தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நான் கேட்குறது கும்கி பண்ணுறப்ப கூட, எப்பா ஐயா ஒரு யானைக்காரன் அளவுக்கு யோசிச்சா நீங்கள் போதும் அப்படின்வேன். அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே ஊடுருவி அதை எழுதி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர். என்னுடைய கேமராமேன் வெற்றி. என்னோட கையல் திரைப்படத்தில் சேலஞ்சு தான் அதுக்கு அடுத்த பெரிய சேலஞ்சு வந்து ட்ரெயினில் எடுக்கிறது. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸே வந்து ஒரு 1.5 feet தான் இருக்கும் நடுவில் அந்த பேசேஜ். அதுக்குள்ளே வந்து என்ன தான் நான் லென்ஸ் மாற்றி வச்சா கூட போர் அடிச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் வர, ஸோ ஒரு சேலஞ்சிங். அவருக்கு மேக்ஸிமம் ஷோல்டர் ஷாட்ஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி. அதே மாதிரி என்னுடைய ஆர்ட் டைரக்டர் வைரபாலன். ஜூன் 1 தனுஷ் அவர்கள் வந்து எனக்கு திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டு, சார் ஜூலை ஆகஸ்ட் பண்ணிடுறீங்களான்னு சொன்னப்போ, நான் எப்பொழுதும் ஒரு போர்க்குணம், கொஞ்சம் அது கஷ்டத்தில் ரொம்ப தோல்விகளை சந்தித்து வந்த மனிதனால் எதுவுமே மொமெண்டமாக எடுத்து யோசிப்பேன். டக்குன்னு சரி இது பண்ணிடணும்னு 1 hour தான் டைம் கேட்டேன். ஆனால் எல்லா க்ரூவும் உட்கார வச்சு என்ன பண்ணுவீங்க தெரியாது, ஜூலை 2 எனக்கு செட்டு என் கைக்கு வரணும் அப்படின்றப்ப சேலஞ்சிங்காக 3 call sheets 4 call sheets போட்டு அந்த செட்டை அழகாக வடிவமைத்து கொடுத்த என்னுடைய ஆர்ட் டைரக்டர் வைரபாலனுக்கு நன்றி. அதே மாதிரி என் கூட என்னுடைய எல்லா டெக்னீஷியன்ஸு, ஸ்டண்ட் சிவா அவர்கள் ரியலி என் கூட he was one of my shoulder. என் கூட இருந்து, ஏன்னா என்டையர் செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன்றப்ப என்னுடைய ஃபீல் பிரகாரம் அவரும் என் கூட ஜெல்லப் ஆகி நின்றுக்கிட்டே இருந்தார். என்னென்னா வேறு மாதிரி ஆக்ஷன், சின்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எமோஷனோட சேர்ந்து. ஸோ என் கூடயே இருந்தார், என் கூடயே ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டன் சிவா. இன்னும் என் கூட இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கெல்லாம் நான் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டா நானும் அந்த கடந்து வந்ததுனால சொல்கிறேன், டக்குன்னு உடனே அவங்களுக்குள்ள ஒரு ரக்கம் முளைச்சிரும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் ஒவ்வொரு முறை தூரத்துலேருந்து பார்ப்பேன். கடினமான ஒரு போராளிகளாக என் கூட வேலை செஞ்சாங்க அத்தனை பேருமே. நன்றி. என்னுடைய கோ டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி, என் கூட உறுதுணையாக இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் என் கூட பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் பென்னிமல் செல்வம் அவர்களுக்கு நன்றி. இடம் கொடுத்தார். 3-4 மாதம் அந்த செட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும், அதே மாதிரி இந்த ஆடியோ கம்பெனி லஹரிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக என்னுடைய தயாரிப்பாளர் தியாகராஜன் சார் அவர்கள். நான் வியந்து பார்த்த நிறுவனம், நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்த இதயம், அவருடைய 3ஆம் பிறை. ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணுறது அது வந்து ரொம்ப பெருமை. அதுவும் 130வது படம். வீனஸ் அவங்களுடைய ஸ்டுடியோ அந்த கரியர்லேயே பார்த்தீங்கன்னா தொடரி வந்து 130வது படம். தனுஷ் அவர்களுக்கு 30வது படம். ஸோ இது ஒரு பெரிய கோயின்சிடென்ஸு. ரொம்ப இந்த திரைப்படத்தை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். தியாகராஜன் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. நான் அதாவது ஒரு கம்ப்ளீட் ப்ரொடியூசர், அதாவது ரொம்ப தெளிவாக ஒரு பேஷனேட்டான ஒரு மனுஷன். ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிறப்ப வந்து அதை புரிந்து, இந்த இடத்துக்கு இந்த செலவு இது தேவை அப்படின்றப்ப அது உடனே ஜென்ரலாகவே ஒரு போக்கு இருக்கும்ல, செலவு இழுக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. அவர் புரிஞ்சுக்கிட்டு, இல்லை சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும் பண்ணுங்க சார்ன்னுவார். அப்படி என்ன, ஏன்னா ட்ரெயினை வச்சு படம் எடுக்கிறதுன்று ஒரு 10 யானையை கட்டி இழுக்கிற மாதிரி இது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. 100 days கும்கி வந்து நான் ஒரு 100 நாள் யானையோட பயணிச்சிருக்கேன். ஆனால் ட்ரெயின் ஒரு 30 நாள் லைவ் ட்ரெயின் எடுக்கிறப்ப மூச்சு திணறிடுச்சு. ஆனால் எல்லாரும் அதில் வந்து கோஆப்ரேட் பண்ணதுனால தான் அந்த அத்தனை பெட்டிகளையும் என்னால் கட்டி இழுக்க முடிஞ்சுது. அதுக்கு மெயினாக வந்து ஃப்ரம் மை ஹார்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் தியாகராஜன் சார், அவருடைய மகன்கள் செந்தில் அவர்கள், அர்ஜுன் அவர்கள், கோ ப்ரொடியூசர் ராகுல் அவர்கள், எல்லாருக்கும் நன்றி. கீர்த்தியை பற்றி நான் ஒரு படம் தான், அந்த படம் அப்போ ஷூட்டிங்கில் இருந்தாங்க, இது என்ன மாயம். அப்புறம் நான் ரொம்ப விசாரித்து பிரியதர்ஷன் சார் படம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப சரி ஆட்டிடியூட்ஸ் அவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் ரொம்ப அதாவது ஒரு தமிழ் பேச தெரிந்த, ஒரு மலையாளம் பேச தெரிந்த ஒரு கதாபாத்திரத்தை வந்து அழகாக நிறைவு செய்தாங்க. எஸ்பெஷலி நிறைய இடம் ரிஸ்க் எடுத்தது ட்ரெயினில். அது இன்ஜினில் லோக்கோவோட ஹீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவன் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும்.
லிட்ரலி ஓவன் உள்ளாரே நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள முகம் சொல்லிக்காமல் என்னால் இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னா அவ்வளோதான், அந்த படம் நகர்ந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அப்புறம் தம்பி ராமையா அவர்கள் இதில் ஒரு பேண்ட்ரி மேனேஜராக பண்ணியிருக்காரு. நான் இன்னும் அதை எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி என்னுடைய வந்து என் கூட என்னுடைய ஃபேமிலி மெம்பராக ஒருத்தர். ஏன்னா நாங்கள் மைனாவில் போராடினது எங்களுக்கு தெரியும். ஸோ என் கூட இந்த படத்தில் இந்த ரயில் பயணத்தில் அவ்வளோ உறுதுணையாக இருந்தார். மிக சிறந்த ஒரு நடிகர். இந்த படத்தில் இன்னும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவரை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி கருணாகரன் அவர்கள் ரொம்ப அழகாக எனக்காக டேட்ஸ் எல்லாம் ஒதுக்கி ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணி முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள், படவா கோபி, சினிதியன் சார் அவர்கள், வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு அவர்களுக்கெல்லாம். ஸோ ராதா ரவி சார், இன்னும் நிறைய பேர் இதில் அனுமோகன், பட்டிமன்றம் ராஜா, ஒரு பெரிய பட்டியலோடு நான் இந்த படத்தில் இந்த ரயிலில் பயணித்திருக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் சேயிங் மை தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், எல்லாருமே சேர்ந்து முகம் சொல்லிக்காமல் அதை எனக்கு உதவி செஞ்சீங்க. எல்லாத்தை விட நான் இது எல்லாரும் பேசுன மாதிரி பேசலை, ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தனுஷ் சார் 25ஆம் தேதி ரிலீஸ் கயல் படம். 28ஆம் தேதி அவரை நான் சந்திக்கிறேன். எனக்கு 3 படங்கள் வந்து புதுமுகங்களை வைத்து நான் எடுத்ததுனால எனக்குள்ள ஒரு பயங்கர ஃப்ரீடம் இருக்கும். நான் பாட்டு எனக்கு தோன்றது ஒரு ஷாட் எடுப்போம், திடீர்னு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறதுனால இது நம்ம தானே பண்ண போகிறோன்ட்டு போயிடுவேன். நம்ம ஈவினிங் அந்த கிளைமேட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ முதல் முறையாக ஒரு பெரிய நடிகர் அப்போ வந்து ஷமிதாப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை எப்படி நம்ம வந்து எப்படி அவர் கூட பயணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்துச்சு. சரி, நான் முதல் முறை மீட் பண்ணுறேன். அப்போ அவர் கொடுத்த முதல் வார்த்தை தான் இந்த தொடரி திரைப்படத்தோட இன்னைக்கு நீங்கள் பார்க்குற முழுமை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சார் என்னைக்கு டேட்டு, என்னைக்குன்னு சொல்லுங்க நான் வரேன். அந்த மேன் ஆஃப் வேர்டு, அவர் கொடுத்த வார்த்தையை கடைசி வரைக்கும் அதை சரியாக செய்து கம்ப்ளீட்டாக எனக்கு கொடுத்ததுனால தான் இந்த தொடரி திரைப்படத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு ஒரு வேற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா இந்த படம் நகர்ந்திருக்காது. ரொம்ப ஹானஸ்டா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு முறை சொல்லி ஒரு முறை தான் பூச்சியை பண்ணுற கேரக்டர், இதுதான் பாடி லாங்குவேஜ், தான் ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரெயினே கிடையாது. ஸோ அவரோட உயரங்கள் வேற, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாலிவுட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அஸ் எ பிரதர் நானும் அடிக்கடி நான் கேட்பேன் அவர்கிட்ட பார்க்குறப்பெல்லாம், செல்வா சார் எப்படி இருக்கார் சார். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன் நான். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஃபேமிலின்றப்ப அதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு எனக்கு டைமுக்கு வந்து, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஒத்துழைச்சார். இன்னும் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம்லாம் தங்க முடியாது எங்களால். லிட்ரலி ஒரு 4 days கேரவன்லேயே படுத்துக்கிட்டு அந்த படத்தில் அந்த சாங்கை நடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸே இல்லை. ஸோ நிறைய சொல்லலாம். அவர் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக ஒரு திரைப்படத்துக்குள்ளே அவரை நான் வச்சு பயணிச்சிருக்கேன். இன்னும் அவருக்கான தீனி இந்த திரைப்படத்தில் என்னால் அதை தாண்டி நிச்சயமாக ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இஸ் அமேசிங். எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்ல தெரியாது சார், எடுப்பேன், அவ்வளோதான். இது எல்லாம் நடந்தது நம்பிக்கையை வைத்து தான். என்னை தனுஷ் அவர்கள் நம்பினார், என்ன தயாரிப்பாளர்கள் அவர்கள் நம்பினாங்க. எல்லாரும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு கயிறை கட்டி இந்த தொடரி என்ற ரயிலை நாங்கள் இழுத்திருக்கிறோம். இது நிச்சயமாக ஆத்மார்த்தமான ஒரு வெற்றி மட்டும் இல்லை, ஒரு பிளாக் பஸ்டரில் எழுதி வச்சுங்க. நான் இதே தான் கும்கிக்கு சொன்னேன் நான், லிங்கு சார் இருக்கட்டெல்லாம். நிச்சயமாக இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து ஒரு வசூல் சாதனை திரைப்படமாக அமையும். அதுதான் இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு தேவை. அதை நோக்கி எல்லாரும் ஓடி இருக்கும். இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யாராவது விடுபட்டிருந்தா என்னை மன்னிங்க. மீண்டும் வந்ததுக்கு நன்றி. உங்கள் எல்லாரையும் ஐ எம் தேங்கிங் யூ ஃப்ரம் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச்.